ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு எந்த மசாலாவும் சேர்த்துக்கலைங்க. 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அதை நான் 2-3 டைம் நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் 3லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். 3 கிராம்பு, சின்ன சின்னதாக 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிய விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சினா ரொம்ப பேஸ்ட் ஆகாமல் நான் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை அதை நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 பல்லு பூண்டும் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சும் சேர்த்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இப்போ தக்காளி நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி அதையும் அரைச்சி தான் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ அலசி எடுத்து வச்ச கோழிக்கறி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வேக விடணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி, சின்ன மூடியில் 1/4 மூடி தேங்காயும் 1/2 ஸ்பூனு சோம்பும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மூடி வச்சதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கறி தனியாக எண்ணெய் தனியாக மேலே அப்படியே வருது பாருங்கள். வதங்கிடுச்சு, பாதி வேக்காடு ஆயிடுச்சு. இது நம்ம எண்ணெய் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கிறப்பவே இந்த கறி பாதி வெந்துடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நான் வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுதான் சேர்த்துருக்குறேன். வேறு எந்த மசாலாவும் நான் கூட சேர்த்துக்கவே இல்லை. வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் அதை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். காரம் இது போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை அதுவே அதிகம்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம அதை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம விட்டுறக்கூடாது. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம திறந்துட்டு திரும்ப கிண்டி பார்க்கலாம். கிண்டிட்டு திரும்ப மூடிக்கலாம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ சாப்பிட்லாம். ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிடணுன்னா நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். இப்போ கரெக்டாகிடுச்சிங்க. சாதத்துக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தழை கொஞ்சம் மேலே துவைக்கலாம். கோழிக்கறி குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.